திருச்சிற்றம்பலம். 43வது நாயனார் கலியர் நாயனார் புராணம். கழற் சக்தி வரிஞ்சயற்கோன் கலியர்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார். திருவொற்றியூரில் எண்ணெய் ஆட்டி விற்கும் தொழிலாளர் நிறைந்த சக்கரப்பாண்டி தெருவில் தோன்றியவர்தான் கலிய நாயனார் ஆவார். மிகுந்த செல்வச் செழிப்பு மிக்கவர். சிவபெருமான் மீது மிகவும் பற்று கொண்டவர். ஆதலால் திருவொற்றியூரில் வீற்று இருக்கும் இறைவனின் கோயிலின் உள்ளும் புறமும் எப்பவுமே இரவு பகல் எந்த நேரமும் விளக்கேற்றும் தொண்டினை மேற்கொண்டிருந்தார். இந்த விளக்கேற்றும் தொண்டு தினமும் அனுதினமும் தடையின்றி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. இவருடைய உண்மையான இறைபக்தி நிறைந்த அந்த உள்ளத்தை அனைவருக்கும் உணர்த்துவதற்காக இறைவன் அவரை சோதிக்கும் விதமாக இவருடைய செல்வம் அனைத்தையும் மறையும்படி செய்கிறான். நாளடைவில் இவருடைய செல்வம் மறைய மற்ற வணிகர்களிடம் எண்ணெய் வாங்கி அதை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு இந்த கோயிலுக்கு விளக்கேற்றும் தொண்டினை நிறைவேற்றினார். பின்னர் அதுவும் முடியாது போகவே செக்கிழுக்கும் மாட்டிற்கு பதிலாக தாமே செக்கிழுத்து அதில் வரும் கூலியை கொண்டு தன்னுடைய விளக்கேற்றும் தொண்டினை இடைவிடாது செய்து வந்தார். வீட்டில் உள்ள பொருள்கள் அனைத்தும் கரைந்தன. அனைத்து பொருள்களையும் இவர் கோவிலுக்கு விளக்கேற்றும் தொண்டிற்காகவே செலவு செய்தார். இந்த எண்ணெய் தொழிலுக்கு செக்கழுக்கும் தொழிலுக்கு போட்டி அதிகமானதால் இவருக்கு வருவாய் கிடைக்கவில்லை. எனவே மனைவியை விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு தமது விளக்கேற்றும் தொண்டினை செய்யலாம் என்று நினைக்கும் போது அவருடைய மனைவியை வாங்குவார் யாரும் இல்லை. எனவே இந்த தன்னுடைய தொண்டிற்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது என்று கருதிய கலியர் கோவிலில் அகல் விளக்கு அனைத்தையும் பரப்பி தன்னுடைய கழுத்தை அறுத்து அதிலிருந்து வரும் குருதியை கொண்டு விளக்கேற்றலாம் என்று தன்னுடைய கழுத்தை அறிய போகும் பொழுது இறைவனும் இறைவியும் தடுத்து நிறுத்தி இடப்பவானத்தில் காட்சி அளிக்கிறார். அவரை தடுத்தாட்கொள்கிறார். எண்ணெய் வாணிபம் செய்யும் கலியர் மிக பெரும் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வந்தார். அவ்வளவு செல்வம் இருக்கிற காலத்தில் திருக்கோயிலின் உள்ளும் புறமும் அல்லும் பகலும் விளக்கரித்தார். இது ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் செய்கின்ற தொண்டாக அவர் கருதவில்லை. நாள் நட்சத்திரம் பார்க்காமல் அன்றாடம் இத்தொண்டினை செய்து வந்தார். இந்த விளக்கரிக்கும் தொண்டே அவரது குறிக்கோளாக அமைந்துவிட்டது. சாதாரண விளக்கரிக்கும் பணி திருப்பணி என்ற அளவில் நிற்குமேயானால் அதற்கு சோதனை வருவதில்லை. அதுவே அவருடைய குறிக்கோளாக மாறிவிட்டால் சோதனை வந்தே தீரும். அந்த முறையில் தான் கலியருக்கும் சோதனை வந்தது. பெரும் செல்வந்தராக வாழ்ந்த அவர் வசதி குறைந்த காலத்தில் சரகுக்கு எண்ணெய் வாங்கி அதுவும் முடியாத பொழுது எருதுகளுக்கு பதிலாக நின்று செக்கெழுத்தும் அதில் வரும் வருவாயை கொண்டு கோயிலுக்கு விளக்கேற்றி வந்தது வியப்பை அளிக்கிறது. அன்றைய தமிழ் மக்கள் பணி செய்வதில் எவ்வித குறைவு நிறைவு
உயர்வு தாழ்வு என்பவற்றை கருதியதாக தெரியவில்லை. அவ்வாறு செல்வந்தராக வாழ்ந்த ஒருவர் அதே ஊரில் செக்கிழுக்கும் பணியை செய்யும் போது அவரை யாரும் கேலி செய்ததாகவும் எள்ளி நகையாடியதாகவும் தெரியவில்லை. அதுவும் முடியாத பொழுது தம் தொண்டுக்கு முட்டுக்கட்டை வரும்போது தவிர்க்கும் பொருட்டு தன்னுடைய உடலின் குருதியையே எண்ணெயாக பயன்படுத்தினார் கலியர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கலியர் நாயனார் வரலாறு அறிந்து அவரை பணிந்து வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.